ஓகே गाइस, இன்னைக்கு ஒரு பயங்கரமான மேட்ச் நடந்திருக்கு. அப்படிதானே? அதாவது கண்டினியூஸா எல்லா பெரிய தலைங்களும் ஜெயிச்சிட்டு வரும்போது நீங்க இன்னைக்கு கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? மும்பை ஜெயிச்சானுங்க, ஆர்சிபி ஜெயிச்சானுங்க, இன்னைக்கு சென்னை கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா தோத்துட்டானுங்க. அதாவது தலை வந்துட்டு விட்டு கொடுத்துட்டாரு. அதாவது அவருக்கு 5 கப் இருக்கு அப்படின்னு. அததான் நாளைக்கு ஃபேன்ஸ் சொல்ல போறாங்க. தலை வந்து விட்டு கொடுத்துட்டாருங்க எஸ்ஆர்எச்க்கு. அவர் வந்து தானம் பண்ணிட்டாரு. அதாவது மத்த பிளேயர் வந்து பேட் கமிங்ஸ் ஜெயிச்சிட்டு போட்டோம், அந்த பையன் புது பையன் அவன் ஜெயிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு தானம் பண்ணிட்டாரு அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எஸ்ஆர்எச் பிளேயர்ஸ் மூஞ்சில ஒரு மரண பீதியை பார்த்தேன். இன்னைக்கு ஒரு 6 விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஒரு மரண பயம், அப்படியே பயந்துட்டானுங்க, எல்லாம் நடிக்கிட்டானு. சத்தம்பா இவரு எப்படா வந்தாரு அப்படின்ற மாதிரி. யாருன்னா தோனி இல்ல, அல்டிமேட் ஸ்டார் அஜித் உட்கார்ந்து இருந்தாருங்க. அவரை பார்த்தோன்னு பயந்துட்டானுங்க, எங்க கார் எடுத்து உள்ள வந்துருவாரோ அப்படின்னு. தோனியை பார்த்து பயப்படல, நீங்க வேற என்னமோ நினைச்சிட்டீங்க போல. பட் தலை வந்தாரு. இன்னைக்கு தலை வந்து என்ன பண்ணாரு, எம்எஸ் தோனி என்ன பண்ணாரு அப்படின்னா, தலைவன் பொட்டு வெடி வெடிச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு ஸ்டேடியம்குள்ள வந்து சும்மா டப்பு 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 டப்புன்னு வெடிச்சிட்டு இருந்தான். அதாவது எப்படி இருந்துச்சுன்னா அது பாக்குறதுக்கு, இன்னைக்கு தோனியோட விளையாண்ட ஸ்டைல் வந்துட்டு இந்த எஸ்டிஆர் பாட்டு எல்லாம் பாத்திருக்கீங்களா? பழைய எஸ்டிஆர் பாட்டு, பழைய சிம்பு பாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாட்டு 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யுவன் சங்கர் ராஜா பாட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டு முடியறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி சிம்புக்கு வந்துட்டு வெறும் மியூசிக் மட்டும் போடுவாரு. மியூசிக் மட்டும் ஓடும். சிம்பு வந்துட்டு சைட்ல டான்சர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. கேமரா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே தனியா ஆடுவாரு. பாத்திருப்பீங்க, மேக்சிமம் பாத்திருப்பீங்க. முக்காவாசி சிம்பு பாட்டுல இது நடக்கும். 1 நிமிஷம் பாட்டு ஓடும், மியூசிக் மட்டும் வரும். சிம்பு கேமரா பார்த்துட்டு பல்ட்டி அடிப்பாரு, அப்படி இப்படி ஆடுவாரு, சும்மா டப்பு டப்புன்னு ஆடுவாரு. அதே தான் இன்னைக்கு டோனி பண்ணிட்டு இருந்தார். சும்மா தனியா வந்து டப்பு 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 பாக்குற பால் எல்லாம் கண்ணை மூடிட்டு ஸ்டொக்கு. இன்னைக்கு புது முயற்சியை தோனி வந்துட்டு கையில எடுத்திருக்காரு. என்னன்னா கண்ணை மூடிட்டு விளையாடலாமே அப்படின்னு. என் தம்ப்நெயில பார்த்தாலே தெரியும், தோனி கண்ணை மூடிட்டு தான் வந்தாரு. எத்தனை வருஷம்டா மனுஷன் கண்ணை திறந்துட்டு விளையாடுவாரு, ஒரு சேஞ்சுக்கு கண்ணை மூடிட்டு தான் லேண்டு தொலைவமே அப்படின்னு கண்ணை மூடிட்டு மனுஷன் விளையாண்டாரு. அதனாலதான் தலைவன் 6 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்கான். இல்லாட்டா இன்னைக்கு நொறுக்கிருப்பா. தலைவன் 7 ரன்ல அவுட் ஆயிருக்கணும், அதுதான் மிஸ் ஆயிட்டு. அதுதான் தலைவனோட சுப்ரீமசியா இருந்திருக்கு, தோனியோட சுப்ரீமசியா இருந்திருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் கொதிச்சிருப்பானுங்க, எஸ் தலை வந்துட்டு நல்ல வேலை 7 ரன்ஸ்ல அவுட் ஆனாரு, 20 ரன் அடிக்காம விட்டாரு அப்படின்னு பயப்படுற ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பானுங்க அங்க. அது நடந்திருக்கும். அது மட்டும் இல்ல, தமிழ் கமெண்ட்ரி நான் பார்க்க மாட்டேன். பார்த்திருந்தீங்கன்னா அதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியும். தோனி கையை சொரிஞ்சாலும், தோனி மூக்க நோண்டாலும் அதெல்லாம் எண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. நோட் பண்ணுவார். யாருன்னா பத்ரிநாத் எண்ணிக்கிட்டு இருப்பாரு உட்காந்துட்டு. தலை அங்க மூக்கு சொரிகிறாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க கண்டிப்பா. கால தொடைய சொரிகிறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய தொட இருக்கு அப்படிமானுங்க. வெறி பிடிச்ச டோனி ஃபேன்ஸ் எல்லாம் ஒன் சைடா சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? டோனிய வயசுக்கு வந்தவங்களா? இவங்களை பத்தி நான் பேச விரும்பல, இந்த தமிழ் கமெண்ட்ரி பத்தி. இவங்களை பத்தி தனியா ஒரு வீடியோவே போட்டுட்டு, பழைய வீடியோ இருக்கு, நான் வேணா ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், அதை வேணா பாத்துக்கோங்க. இவங்களை ரேங்க் பண்ணிருப்பேன், இவனுங்க எப்படிப்பட்டவனுங்க அப்படின்னு. சோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க, இவனுங்களை எப்படி கமெண்ட்ரி பண்றானுங்க தோனியை பத்தின்னு. சோ மத்தபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலை வந்துட்டு தன்னால டீமுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்துட்டு செஞ்சுட்டு போயிட்டாருங்க. நான் வந்துட்டு தலை ஃபீல்டுல இருக்கும் போது இன்னைக்கு ஒரு கலக்க போறாரு. அதாவது ஃபேன்ஸ் இன்னைக்கு அப்படிதான் பாத்துருப்பாங்க. இப்படி தலை இப்படி கையை வச்சுட்டா தலை அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க, திரும்பி பார்த்துட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க, இங்க திரும்பினா அங்க அது ஒரு காரணம் இருக்கு. தோனி பார்த்தா மட்டும்தான் காரணம் இருக்கு. ரோஹித் சர்மா பார்த்தாலாம் காரணம் இருக்காதுல்ல. ரோஹித் சர்மா பார்த்தா காரணம் இருக்காது. கபில் தேவ் பார்த்தா காரணமா இருக்காது. உங்க தலை பார்த்தா மட்டும்தான் காரணமா இருக்கு இல்லையா? தோனி பார்த்தா அதுல ஏதோ இருக்குங்க, அதுல ஏதோ சக்தி இருக்குன்றானுங்க. ஏன்டா இப்படி அழுறீங்க? ஏன்டா இப்படி சைட் அடிச்சு தொலைறீங்க? ஒரு மேனை பார்த்து எனக்கு புரியல. டோனி ஃபேன்ஸை பத்தி எனக்கு சுத்தமா புரியல. இவனுங்களாவது பரவாயில்லப்பா, ஆனா ஏபிடிவிலியர்ஸ் ஃபேன்ஸை மட்டும் சமாளிக்க முடியாதுப்பா. அவனுங்கள்ட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. நான் அது வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். டோனி ஃபேன்ஸ் கூட ஏதாவது பேசி ஜெயிச்சிடலாம். அதாவது டோனி வந்துட்டு கப் அடிச்சிருக்காரு, அதெல்லாம் ஓகே. பட் அஸ் அ பேட்ஸ்மேனா நிறைய வாட்டி சொதப்பி இருக்காரு. கடைசி போயிட்டு தேவையில்லாம ஒரு மாதிரி செல்ஃபிஷா ஆடிலாம் தோத்திருக்காரு அப்படிலாம் சொல்லலாம். ஆனா இந்த ஏபிடிவிலியர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பேசவே முடியாது. அவனுங்க கன்வென்ஸ் ஆயிட்டானுங்க. ஏபிடிவிலியர்ஸ் ஃபேன்ஸ் வந்துட்டு கன்வென்ஸ் ஆயிட்டானுங்க. அதாவது ஏபிடிவிலியர்ஸ் வந்துட்டு ஒரு மனுஷன் இல்ல, ஏலியன் அப்படின்னு உண்மையிலே அவனுக்கு கன்வென்ஸ் ஆயிட்டாங்க. அவங்கள்ட்ட நான் என்னடா பேசுவேன் உட்காந்துட்டு. பட் எனக்கு டிவிலியர்ஸ் பிடிக்கும், அதனால பிரச்சனை இல்லை. பட் இன்னைக்கு தலை தான்ப்பா ஹைலைட். இன்னைக்கு சென்னையில டிஜே சரியான ஆளு காய்ச்சி. இந்த ஸ்டேடியம்ல இருக்கிற டிஜே நல்ல சன்ரைசர்ஸ் பிளேயர்ஸை சுத்த விட்டுட்டு இருந்தான். பேட்டிங் பிடிக்கும் போது பாலுக்கு பால் சாங் போட்டுட்டு இருக்கான், சிஎஸ்கே சாங்க போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு உட்காந்துட்டு ஃபெயின் போடுறாரு. ஃபெயின் போடும் போதே நான் நினைச்சேன் இந்த இசான் கிஷன் பையன் அவுட் ஆக போறான் அப்படின்னு.
அது மட்டும் இல்ல, தலை பேட்டிங்ல வந்து கலக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தாரு கண்ணை மூடிட்டு ஆடும் போது. தலை கண்ணை திறந்துட்டு ஆடினாலே ஒண்ணு வேலைக்கு ஆகுது, இதுல கண்ணை மூடிட்டு வேற ஆடினாரா, கிழிஞ்சிச்சு. பார்த்தாரு ஸ்பின்னா போட்டு தள்ளிட்டு இருந்தானுங்க. ஸ்பின், அதாவது டோனிக்கு வந்துட்டு ஸ்பின் வீக்னஸ் தெரியும். ஒருத்தன் அவருக்கு சும்மா ஒரு கையில போட்டாலே ஒண்ணும் வராது. இதுல அங்க கமிந்து மெண்டிஸ் 2 கையில போட்டு இருந்தான். இவன் எங்க 3வது கையில போட்டுருவானு பயந்தே இவர் வந்துட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டார். வேண்டாப்பா அந்த கமிந்து மெண்டிஸ் மட்டும் கூட்டு வந்துறாங்க, அவன் போடுறத பார்த்தா பயமா இருக்கு, அடுத்து எத்தனாவது கையை கொண்டு வரணும் அப்படின்னு. சோ பட் இன்னைக்கு கமிந்து மெண்டிஸ் ஒரு வெயிட்டான ஒரு கேட்ச பிடிச்சாம்பா, மரணத்தனமான ஒரு கேட்ச். எனக்கு தெரிஞ்சுட்டு ஐபிஎல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்சா இருக்க போதுப்பா அந்த பெர்வெஸோட கேட்ச் பிடிச்சது. அவன் தான் இன்னைக்கு சொல்ல போனா சிஎஸ்கே காப்பாந்தான், கட்ஸோட வேண்டாம். அவன் அந்த ஆயுஷ் மாத்திரையும் சூப்பரா விளையாண்டாங்க. பட் ஹூதா கடைசி வந்து ஹூதா என்ன அடிக்கிறான்னு தெரியல. எனக்கு தீபக் ஹூடா மேல ஒரே டவுட்டா இருக்கு. உதடு ரொம்ப டார்க்கா இருக்கு, ஆள் முன்னாடி இருந்ததோட ரொம்ப ஒல்லி ஆயிட்டான், ஒரு மாதிரி சத்தே இல்லையப்பா. இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும் போது எனக்கு ஒரு பல டவுட் இருக்கு தீபக் ஹூடா மேல. சில விஷயங்கள் பண்றது, அடிக்கிறான் ஏதோ நோஞ்சாமா அடிக்கிறான் ஷாட் எல்லாம். இன்னைக்கு பாக்குறேன் தீபக் ஹூடா அடிக்கிற ஷாட்ல, என்னப்பா தீபக் ஹூடா எப்படி நீ எல்லாம் செஞ்சுரி போட்ட T20 மேட்ச்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப எப்படி விளையாண்டுட்டு இருக்க அந்த பையன். இன்னைக்கு சொல்ல போனா இவனுக்கு தான் காப்பாத்தின, இவனுக்கு இல்லாட்டி முடிஞ்சிருக்கும் போல. பிரபஸ்லாம் கட்ஸோட விளையாண்டா இன்னைக்கு. அவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மும்பைக்கு விளையாண்டான், சாரி மும்பைன்ற பாருங்க, இந்த சவுத் ஆப்பிரிக்கன் லீக்ல, ஐ மீன் மும்பை தான் அது ஓனரு, மும்பை ஜெர்சி போட்டு விளையாடுவான். அந்த எம்ஐ டீம் ஒரு டீம் இருக்கும், என்ன டீம்னு தெரியல, அவனு தான் வின் பண்ணாங்க இப்ப கூட கடைசியா. அதுல கூட சூப்பரா விளையாடுவாங்க. சோ இன்னைக்கு அவன் தான் கலக்கிட்டான். மத்தபடி பார்த்தனா பவுலிங் யார் வெயிட்டா போட்டானா, ஹர்ஷல் பட்டேல் சூப்பரா போட்டான். ஹர்ஷல் பட்டேல், பேட் கமிங்ஸ் தான் இன்னைக்கு ஹைலைட். உட்காந்து கேப்டன்சில நச்சுன்னு வச்சான். எவன் அவனுக்கு எங்க வைக்கணுமோ அங்கங்க பிடிச்சான். நான் சொன்னா இல்லையா சிவம் டூபே எல்லாம் இப்படி அவுட் ஆவான்னு. ஃபுட் ஒர்க் இல்லாம ஒன்னால விளையாட முடியாதுப்பா கிரிக்கெட்டு. காலை நகட்டவே மாட்டான் சிவம் டூபே, நீங்க வேணா பாருங்களேன். அதனாலதான் அவனுக்கு ஸ்பின்னர் போட்டு அடிச்சிடறான். ஸ்பின்னர் போட்டா ஈஸியில காலெல்லாம் நவுட்டவே தேவையில்ல, வச்சு ஒரு சுத்திடலாம், 6 போயிடும். ஃபாஸ்ட் எல்லாம் அங்க வைட், இந்த கரெக்டா அந்த வைட் லைன்ல போட்டானா அடிக்கவே மாட்டான், கால் நகலாது தலைவனுக்கு. இவ்வளவுதான், தலைவன் இன் பண்ணாம வருவான், இவ்வளவுதான் நோட்டுவான், முடிஞ்சிடும். இவங்க டீம் வச்சுட்டு கிழிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனாங்க. அங்க என்ன அபிஷேக் சர்மா பால் இப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா உட்காந்துட்டு, ஓகே இன்னைக்கு அபிஷேக் சர்மா ஒரு போலக்க போறான், கிக் ஸ்டார்ட் கொடுக்க போறான்னு பார்த்தா வந்து ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டு போயிட்டான், டக் அவுட் ஆயிட்டான். ஒரு செகண்டுக்கு நானும் நினைச்சேன் பரவாயில்லப்பா இன்னைக்கு சிஎஸ்கே பிடிச்சிருவானுங்க போல எஸ்ஆர்எச், பேனிக்கா தான் விளையாடுறாங்கன்னு பார்த்தா இஷான் கிஷன் உட்காந்துட்டான். இன்னைக்கு கொஞ்சம் இஷானும் கமிந்து மெண்டிஸ் உட்காந்துட்டானுங்க. ஆனா பேட் கமிங்ஸ் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இவனை வந்துட்டு கொண்டு வந்ததுதான் நிதிஷ்குமார் ரெட்டியை லேட்டா விட்டது. ஏன்னா வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு சேஞ்ச் அப்படி நடக்கல. கிளாஸனை வந்துட்டு 1 டவுன் இறக்கி விட்டாங்க, கிளாஸனை வந்துட்டு 2 டவுன் இறக்கி விட்டாங்க. அதுல ஒன்னும் கிளாஸன் பெருசா ஒன்னும் புடுங்கல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நல்லா விளையாடாத நிதிஷ்குமார் ரெட்டியை லேட்டா இறக்கி விட்டது. அது வந்துட்டு உண்மையிலே ஒரு பாடமா இருக்கணும். இந்த நிதிஷ்குமார் ரெட்டி எப்ப ஆஸ்திரேலியால செஞ்சுரி போட்டானோ அதுல இருந்து ஒரு மாதிரி அந்த ஃபயரே போன மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதிரி காக்கியா அவன் பாட்டுக்கு வரான், கடமைக்கு கிரிக்கெட் ஆடுவான், அவுட் ஆயிட்டு போறான், அப்படியே இருந்தான். பேட் கமிங்ஸ் இன்னைக்கு அவனை லேட்டா இறக்கி விட்டான்னு நின்று விளாண்டான். அதுதான் வெயிட்டு. கடைசி எனக்கு 2 பேர் நின்றுட்டாங்க. இன்னைக்கு 100 அகமதிக்கு கால் எங்க மாட்டிக்கிச்சுன்னு தெரியல, எனக்கு கம்மு போட்டு ஓட்டிட்டானா நோபால்ல. ஸ்பின்னர் ஏன்டா எப்படிடா மெஷர் டேப்லாம் போட்டு அளந்து எப்படிடா போய் அப்படி நோபால் போடுற, 2 நோபால் போடுறான். ஆனா அதையும் விட்டான் பாத்தீங்களா கமிந்து வெயிட்ரா இன்னைக்கு. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸை பாராட்டி ஆகும்டா. அந்த கொல்கட்டா மேட்ச்ல நடந்து தெரியுமா ஒரு சம்பவம், 103க்கு அவுட் ஆவானுங்க, 103க்கு சுருள்வானுங்களா. அப்ப கூட சென்னைக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணானுங்களா. இன்னைக்கும் அதே மாதிரிதான். ஸ்டொக்கு வச்சா கூட சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ஸ்டொக்கு வச்சா கூட கத்துறானுங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில யாராவது என் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா என் சேனல் எங்கேயோ போயிருக்கும்டா. நானும் பல காலமா கத்திட்டு இருக்கேன், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவெல்லாம் ஒரு 4 வீடியோ தாண்டா போட்டிருக்கான், 4K தாண்டி போயிட்டு இருக்கான். அவெல்லாம் பேசவே மாட்டான்டா. நான் சும்மா வந்துட்டு இதுக்கு சொல்லல, என் வீடியோ நான் பேசுறேன், என் வீடியோ பணாத்துறேன் அப்படிலாம் சொல்றேன். நான் சும்மா ஒரு ஜென்யூனா போய் பார்த்தேன் அவன் சேனல்ல என்ன இருக்குன்னு. அவனுக்கு பேசவே தெரியலடா. அவனுக்குலாம் 4K இருக்குடா. நான் உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் மேன். சோ இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. அதாவது இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. எனக்குலாம் இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அலம் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். சாங்கடா எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஃபேன்ஸ் கத்துவானுங்க தெரியுமா, ஒரு 4 தான்டா, ஒரு 4 தான் போயிருக்கும், அதுக்கு கத்துவானுங்க அப்படியே நாய் மாதிரி மானுங்க சாவே. நீங்க தானடா கேட்டீங்க தோனியை பார்த்தே ஆகணும்னு, அதான் எல்லாம் வச்சு சீக்கிரம் வந்துடுறாரு தோனி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்துல. கன்ஃபார்ம் இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுட்டு,
இதுதான் தோனியோட கடைசி சீசன். இதுக்கு மேல உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு சஞ்சு சாம்சன் அங்க இருந்து இங்க வந்து உங்களை காப்பாத்தினா உண்டு. சஞ்சு சாம்சன்லாம் சிஎஸ்கேக்கு வந்துட்டு நான் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ப்பா. எனக்கு இந்த டோனி ஃபேன்ஸ் மேலதான் காண்டு, இந்த சிஎஸ்கே மேலதான் காண்டு இல்லை. ஏன்னா நானும் ஒரு டைம் சரியான சிஎஸ்கே ஃபேனு. பட் இன்னைக்கு பல பொட்டு வெடிகளை வெடிச்சாரு எம்எஸ் தோனி. தலைவன் வந்துட்டு உள்ள வந்து ஒரு சுத்தி ஒரு நடனத்தை ஆடிட்டு போயிட்டான். இன்னைக்கு வந்து போட்டு டான்ஸ பேட்டை வச்சு சுத்துறது என்ன, கண்ணை மூடி ஆடுறது என்ன, ஒரே தல தரிசனமா தான் இருந்து உள்ள அங்க பிரதர்ஷனம் பண்றது, டிஜே வந்துட்டு சாமி பாட்டு போடுறது. நல்லா பண்ணுங்கடா. எல்லா ரெக்கார்டையும் உடைச்சிட்டானுங்க. எல்லாரும் வந்து இந்த மண்ணில் அடிச்சு போயிட்டானுங்க. டெல்லி, ஆர்சிபி, சன்ரைசர்ஸ் எல்லாம் உடைச்சிட்டானுங்க. மும்பை தான் கடுப்பேத்திட்டானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க தோக்கடிச்சிருக்கணும்டா. ஆனா அந்த மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை தோக்கடிச்ச ஒரு நல்ல விஷயம் தான். அந்த ஓவரா சீன் போட்டானுங்க இந்த சிஎஸ்கே பண்ணலாம். செல்லக்குட்டிக்கு லாலிபப் கொடுக்கணும் ஆர்சிபிக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. உட்கார்ந்து அழு. ஆர்சிபி கூட ஜெயிக்க வேண்டாம், நீங்க ஜெயிக்க கூடாதுடா. மத்த டீம் எவன் வேணாலும் அடிக்கட்டும். மும்பை படிக்கட்டும், பஞ்சாப் அடிக்கட்டும், கொல்கட்டாவா டிசி கூட அடிக்கட்டும்டா. நீங்க அடிக்க கூடாதுடா. 5 அடிச்சிட்டீங்களா, சூத்த மூடிட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கோங்க. இதுதான்டா உங்களுக்கு பாடம். இதுதான் டீம் பிளேயர் அவுட் ஆயிட்டு ஒரு பிளேயர் வரணும்னு நினைப்பாளடா. ஜடேஜா அவுட் ஆகணும், அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் தோனி வரணும்னு நினைப்பல. இதுதான்டா உங்களுக்கு பாடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, கிரிக்கெட் டீம் கேம் அழிவீங்கல்ல. எப்போ பார்த்தாலும் டோனியால தான் வின் பண்ணோம், வேற யாருமே இல்ல, டோனி தான் பவுலிங் பாட்டாரு, அவர் தான் 2 கையால பேட்டிங் பிடிப்பாரு அப்படின்னு. இதுதான்டா உங்களுக்கு பாடம். கத்துக்கங்கடா. எரியுதா, வயிறு எரியுதாடா. ஒரு சீசனுக்கே வயிறு எரியுது. அப்ப மத்த டீம் என்னடா சொல்லுவீங்க? டெல்லி, பஞ்சாப், ஆர்சிபி எல்லாம் என்னடா சொல்லுவீங்க? அவன்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஆதி காலத்துல இருந்து வர்றான்டா. தவண்டு எலி புழுக்கமா வந்துட்டு இருக்கான். ஒருத்தன் என்னன்னா 18 வருஷமா திண்டாடிக்கிட்டு இருக்கான். ஹைப் வந்துட்டு ஆர்சிபிக்கு தான். ஆர்சிபி மட்டும் இந்த வாட்டி அடிக்கலாம். நீங்க கதை கிழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆர்சிபி இந்த வாட்டி அடிக்கலன்னா நான் ஹோப்பை விட்டுரு வேணுங்க, அடிக்க மாட்டானுங்க அப்படின்னு. இந்த வாட்டி அடிக்கடி ஆர்சிபி எந்த வருஷமும் அடிக்க மாட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு உள் மனசுல ஏதோ மும்பை ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போயிருவானுங்களோன்னு தோணுது. 6வது கப்ப ஆஸ்திரேலியா மாதிரி அடிக்க போறானுங்கன்னு தோணுது. ஏன்னா அவனுங்க டீமை பாருங்களேன், மும்பை ஒரு மாதிரி வெறி பிடிச்சவனுங்க மாதிரி இருக்கானுங்க. பா, அது நான் சொன்னல, அவனுங்கள்ட்ட எல்லாமே இருக்கு, அவனுங்கள்ட்ட சரக்கு இருக்கு. கிளிக் ஆக மாட்டேங்கிறானுங்கன்ற உம்மால கிளிக் ஆயிட்டானுங்கப்பா. மோசமான டீம் மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் எல்லாமே அடிச்சு. இப்ப இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் எவன வேணாலும் அடிப்பானுங்க, அந்த அளவு இருக்கா. ரோஹித் சர்மா தொடர்ந்து 2 வாட்டி 50 அடிச்சான். இதுதான் அதிசயம் இதுல இருக்கிற பெரிய அதிசயமே. ரோஹித் சர்மா 2 வாட்டி 50 அடிச்சான். நான் கூட சென்னை சூப்பர் கிங் கூட அந்த ஒரு 70+ அடிச்சானோ ஓகே, 2 மேட்ச் எப்படியும் காஜ் வாங்கிடுவான் ரோஹித் சர்மா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவான் அப்படின்னு. இல்ல, ரோஹித் சர்மா விடவே இல்லையா. தலைவன் 2வது மேட்ச் 70 அடிச்சிட்டான். பரவாயில்ல. பட் கோலியோட இது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. கோலி வந்துட்டு இந்த நைஸா அந்த ஆரஞ்சு கேப்புக்கு போறான். ஐயா, விராட் கோலி ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். நீங்க வந்து இந்த ஆரஞ்சு கேப் எல்லாம் விட்டுருங்கப்பா, நீங்க கப் அடிங்கப்பா. நீங்க இந்த ஆரஞ்சு கேப் எப்பவுமே விராட் கோலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீமுக்காக விளையாடணும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட இருப்பான். பட் போக 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 அந்த 80 ஆகும்போது, அந்த 85 ஆகும்போது, அந்த 85 ஆகும்போது, 95க்கு வரும்போது கோலி வந்துட்டு லைட்டா ஆசைப்படுவான். கப்பு போட்டோம், செஞ்சுரி போட்டுலாம் அப்படின்னு. டேய், எவர் விராட் கோலி வேண்டாம்டா, ஈகோவோட விளையாடாதரா, வந்துருவேண்டாங்க. அந்த அளவுக்கு எடுப்பேச்சாத. சோ எவன் ஜெயிச்சாலும் பரவாயில்ல. இது வந்துட்டு சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கணும். புரியுதாடா? இதுக்குதான் டீமோட விளையாடணும். விக்கெட் போக கூடாதுன்னு நினைக்கிறோம். வரீங்களா, சேர் பண்றீங்களா? போக கூடாதுடா, அவுட்டே ஆக கூடாதுடா, ரவீந்திரா அவுட் ஆக கூடாதுடா. தோனி வந்துட்டா, தோனி வருமா நீங்க வருத்தப்படும். ஐயோ இவ்வளவு விக்கெட் போயிட்டா, தோனி பரவாயில்ல, தோனி பாத்துக்கிடுவாரு. அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் முன்னாடி இருந்தானுங்க. ரெய்னா இருந்த காலத்துலன்னா அப்படிதான் இருந்தாங்க. நான் ஒரு டைம் சிஎஸ்கே ஃபேனா இருக்குமோ அப்படிதான் நான்லாம் இருந்தேன். விக்கெட் போனாலே பிரெண்டன் மெக்கலம் அவுட்டா 2014ல, ஐயோ யார் பிடிப்பா, ஓகே ரெய்னா பாத்துக்கிடுவாங்க, இதுக்கப்புறம் யார் இருக்கா, அந்த மாதிரி இருப்பேன். இப்ப இருக்கவனுங்க ஸ்டார்டிங்ல இருந்து கெஞ்சுறாங்க, ஐயோ அவுட் 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 அவுட். அதான் தோனி டெய்லி பாக்குறீங்க, எல்லா மேட்ச்லயும் பாத்துட்டு இருக்கீங்க. கவலையே வேண்டாம். சோ பாப்போம் அடுத்த மேட்ச் என்ன பண்றாங்க. நாளைக்கு ஒரு வெயிட்டான மேட்ச் இருக்கு, KKR vs பஞ்சாப். பாப்பா இவனுங்க ரிவெஞ்ச் கொடுக்குறானுங்களா என்னன்னு. ஏற்கனவே இவனுங்க வந்துட்டு 111க்கு சுருண்டவனுங்க இந்த பயலுங்க. இவனுங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. KKR பாப்போம். ரஹானே வந்துட்டு, ரஹானேட்டே நல்ல ஃபயர் பவர்லாம் இருக்கு. அவங்க டீம்லயும் பவுலிங்லாம் பயங்கரமா இருக்கு. அதே டீம் தானே பஞ்சாபையும் மோசமா இருக்குனானுங்க. பஞ்சாபும் ஒன்னும் பெரிய புளுத்தி மாதிரிலாம் இல்ல. பஞ்சாப் பவுலிங் அன்னைக்கு பயங்கரமா போட்டானுங்க. பட் நாளைக்கு மேட்ச் வந்துட்டு ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது. கண்டிப்பா சேலஞ்சிங்கா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது நாளைக்கு மேட்ச். இது வந்துட்டு பக்கா ரிவெஞ்ச் மேட்சா தான் இருக்க போகுது.
நான் அடிச்சதுக்கு ஒன்று அடிப்பான். ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பா ஹர்ட் ஆகும் பிளேயர்ஸ்லாம். அவ்வளோ க்ளோஸ்ல போய் ஒரு சப்ப மேட்சை தோத்துருக்கானுங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் உறுத்தும். ஸோ நாளைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்ப்போம் guys. ஓகே, அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை வேணா வச்சுக்கோங்க. எப்போ என் சேனல் போகும்னே தெரியாது, ஏன்னா என் சேனல் எப்பவுமே அப்படிதான், எப்போ எந்த ஊர் நான் காணாம போவேன்னு தெரியாது. ஸோ எதுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எதுலாச்சும் வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஓகே guys, and see you in the video and remember it, always be on top. Cheers.